Hi friends, welcome back to my channel. இந்த வீடியோல Soulflowerோட ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோடய ஃபேவரட் ப்ராடக்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு இவங்க பிராண்ட்லேருந்து ரொம்ப ஃபேவரட்டான ப்ராடக்ட் வந்து இது தான். நான் ஃபஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்டும் இது தான். எனக்கு இதோட ரிசல்ட் ரொம்ப பிடிச்சதும் நான் அதுக்கப்புறம் தான் இந்த பிராண்டில் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸாக வந்து நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து Soulflowerோட ரோஸ்மேரி எசென்ஷியல் ஆயில். இது ஆக்சுவலாக நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஏதாவது ஒரு ஆயில் எடுத்துகிட்டு லைக் கோகோனட் ஆயிலோ இல்லை நீங்கள் வாட்டவர் நீங்கள் ஹேருக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயிலில் வந்து ஒரு 5 ட்ராப்ஸ் வந்து இது வந்து ஆட் பண்ணி யூஸ் பண்ணணும். ஓகே, இதில் அவங்க என்னென்ன வந்து கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஹேர் க்ரோத் அண்ட் திக்கனிங். இது வந்து 100% பியூர் அண்ட் நேச்சுரல் ரோஸ்மேரி எசென்ஷியல் ஆயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 30 ml ஆஃப் ப்ராடக்ட். 50 ml ப்ராடக்ட்டுமே வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. நம்ம இது வந்து குட்டி இது வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கூட உங்களுக்கு ரிசல்ட் நல்லா இருந்தது அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் இந்த பெருசு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் ஃபஸ்ட் வந்து இதுதான் வாங்கினேன். ஸோ இதை முடிஞ்சதும் நான் அப்புறம் வந்து இது பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, இந்த ப்ராடக்ட் வந்து அவங்க என்னென்ன வந்து கிளைம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சப்போர்ட்ஸ் ஹேர் க்ரோத், கண்ட்ரோல்ஸ் ஹேர் ஃபால், க்ரோ பேபி ஹேர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மைதான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணோன்னே எனக்கு பயங்கரமான ஹேர் க்ரோத் வந்து என்னால் விசிபிளாக வந்து அந்த சேஞ்சஸ் பார்க்க முடிஞ்சிச்சு. ஒரு செகண்ட் யூசேஜ்லேயே அது எனக்கு நல்லா விசிபிளாக தெரிஞ்சிச்சு. லைக் வந்து இப்படி நான் வந்து ஹேர் வந்து கோம் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த குட்டி குட்டி ஹேர்ஸ், அதாவது இப்போ வந்து ரீக்ரோத் ஆகிற ஹேர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி மேலே தூக்கிட்டு நிற்கும். அது கொஞ்சம் ஆடாக தான் இருக்கும் பார்க்க, பட் ஆனால் பயங்கர ரிசல்ட் இருந்துச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எனக்கு நான் இப்படி ஏற்றி இழுக்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல வந்து பால்ட், அதாவது கொஞ்சம் வந்து கேப் விழும். ஓகேவா, அதாவது இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஹேரே இருக்காது. ஸோ நான் மோஸ்ட் இப்படி ஏற்றி இழுக்கவே எனக்கு பிடிக்காத போகலாம். பட் ஆனால் இப்போ எப்படின்னா இப்படி இழுத்தனால எனக்கு என்ன ஆகுதுன்னா அப்படி முன்னாடி வந்து நிறையா ஹேர்ஸ் வருது. இப்போ எனக்கு அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாலும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதாவது மேலே ஏற்றி இழுக்கணும்னு நினச்சாலும் முடியல. அது வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து பேபி ஹேர்ஸ் க்ரோத் வந்து பயங்கரமாக இருக்குது. பட் ஆனால் வந்து இது வந்து ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுதா அப்படின்னு கேட்டால் இல்லை, நான் அந்த மாதிரி ரிசல்ட் எதுவும் பார்க்கல. பிகாஸ் எனக்கு ஹேர் ஃபால் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. அதில் நான் எந்த சேஞ்சஸுமே பார்க்கல. பட் ஆனால் பேபி ஹேர்ஸ் க்ரோத் வந்து கண்டிப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஃபேஸ்க்குமே வந்து யூஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. எப்படி யூஸ் பண்ணலாம்னா, இப்போ நீங்கள் வந்து ட்ரை ஸ்கின் பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா கேஸ்டர் ஆயில் ஆர் ஆலிவ் ஆயில் அது கூட வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஆயில் ஸ்கின் பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா ஆலோவேரா ஜெல்லோட இந்த ரோஸ்மேரி ஆயில் வந்து ட்ராப்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா லைக் ஓவர் நைட்டுமே வைக்கலான்னு சொல்கிறாங்க. பட் அது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி இதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணி வாஷ் பண்ண சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட வந்து டீ ட்ரீ ஃபேஸ் வாஷ் இருக்குது. அது வந்து அக்னி ப்ரோன் ஸ்கின்க்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஃபேஸ் வாஷ் வேணும்னா நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் ரெகுலராக என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவீங்களோ அதே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இது வர ஃபேஸ்க்கு வந்து நான் இது வந்து ட்ரை பண்ணதில்லை. நான் ஜஸ்ட் ஹேருக்கு மட்டும் தான் ட்ரை பண்ணேன். பட் ஹேருக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது. இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 50 ml ஆஃப் ப்ராடக்ட் வந்து 450, 30 ml ஆஃப் ப்ராடக்ட் வந்து 850. ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப காஸ்ட்லியாக தான் தெரியும். பிகாஸ் கண்டென்ட் கம்மி, பட் ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் அதிகமாக இருக்குன்னு. பட் ஆனால் அதில் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ அதனால நீங்கள் அந்த அமௌண்ட் வந்து தாராளமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் ஆனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, குட்டி பாட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து பெரிய பாட்டில் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் ரோஸ்மேரி ஆயில் வந்து எல்லாருக்கும் வந்து செட் ஆகாது. இரிட்டேஷன் வர சான்சஸ் நிறையா இருக்குது. அலர்ஜிக்காக சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சமாக ஆயில் எடுத்துகிட்டு அதில் வந்து 1 ட்ராப் ரொம்ப கம்மியாகவே, அதாவது 1 ட்ராப் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் இடத்துல மட்டும் லைட்டாக வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். ஏதாவது ரியாக்ஷன்ஸ் ஆகுதா இல்லை ஓகேவா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் செட் ஆனால் மட்டும் நீங்கள் அந்த ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணுங்கள். என்ன பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த ஆயில் பற்றின ரிவ்யூ எல்லாமே உங்க கூட ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கான ரிப்ளை வந்து கொடுப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு பார்த்துட்டோம்ல, அதுக்கடுத்து வந்து ஒரு ஒஸ்ட்டு பார்ப்போம். இது வந்து ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. பட் எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து செட் ஆகலை. உங்களோட ஷாம்பூ தான் ரோஸ்மெரி டீ ட்ரீ ஷாம்பூ. ஸோ இதில் வந்து அவங்க இன்னொரு வேறு எதுவும் வேரியண்ட்டுமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் நான் வந்து இதுதான் ட்ரை பண்ணேன், டீ ட்ரீ. இதுவுமே பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா லைக் வந்து ஷேடிங், அதாவது ஹேர் க்ரோத் ஆகும். லைக் வந்து அவங்க மெயினாக இந்த ப்ராடக்ட்டில் கிளைம் பண்ணுறது என்னென்னா முடி கொட்டுறதை வந்து இது வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் அந்த மாதிரி எதுவுமே பார்க்கல. பிகாஸ் எனக்கு எப்படி கொட்டிகிட்டு இருந்துச்சோ அதே மாதிரி தான் கொட்டுச்சு. இதில் நான் பெரிய மைனஸாக என்ன பார்க்குறேன் அப்படின்னா பயங்கரமாக ஹேரை ட்ரை பண்ணுது. ஸோ அதனால எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து பிடிக்கல. இதில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான இன்க்ரீடியன்ஸ் தான். நல்லா ஹேர் க்ரோத் ஸ்டிமுலேட் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் தான். ப்ளஸ் வந்து இந்த யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப்மே வந்து கண்ட்ரோல் ஆகும். பட் ஆனால் எனக்கு டேண்ட்ரஃப் இல்லாதனால நான் அதில் எதுவும் சேஞ்சஸ் பார்க்கல. பட் ஆனால் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணிச்சானா கண்டிப்பாக இல்லை. இதோட கண்டென்ட் 200 ml, எம்ஆர்பி வந்து 450 rupees.
ஓகே ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் ரிசல்ட் வந்து பெருசா இதில வந்து இல்ல. பட் ஆனால் இதில வந்து அவங்க இன்கிரீடியன்ட்ஸ மென்ஷன் பண்ணி அதில கிளைம் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஹையா வச்சுருவோம். பட் ஆனால் அந்த அளவுக்கு ரிசல்ட் எனக்கு இல்ல. மேபி உங்களுக்கு இருக்கலாம். நீங்க வேணா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இதோட pH லெவலுமே பார்த்தீங்கன்னா 5 to 7 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில வந்து இன்கிரீடியன்ட்ஸ் வந்து சாலிசிலிக் ஆசிட், நியாசினமைட், ரோஸ்மெரி, ஹைலூரோனிக் ஆசிட், விட்டமின் B5, T3. நான் சொன்ன மாதிரி இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே சூப்பரான இன்கிரீடியன்ட். ஆனா ஏன் எனக்கு ஒர்க் ஆகலன்னு தெரியல. மேபி யூஸ் பண்ணிட்டே இருந்தா எனக்கு என்னன்னா ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறத விட எனக்கு ஹேரை ரொம்ப ட்ரை பண்ணுச்சு. ஸோ அதனால எனக்கு வந்து இது பிடிக்கல. இன்னொன்று அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து இவங்களோட கண்டிஷனரும் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நான் வந்து என்கிட்ட நான் மேட்ரிக்ஸோட கண்டிஷனர் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தனால நான் வந்து அது கூட தான் பேர் பண்ணேன். பட் எனக்கு பெருசாக ரிசல்ட் இல்லை. பட் ஆனால் அதே மேட்ரிக்ஸ் கண்டிஷனர் வந்து நான் மீரா ஷியர்கா ஷாம்பூவோட யூஸ் பண்ணேன்னா என்னோட ஹேர் செம்மையாக இருக்குது, சில்கி சாஃப்டாக இருக்குது. ஸோ அப்போ வந்து கண்டிஷனரில் ப்ராப்ளம் இல்லை, அப்போ ஷாம்பூவில் தானே ப்ராப்ளம். ஸோ நான் இதை வந்து யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன். பிகாஸ் நான் இவ்வளோ கொஞ்சம் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதோட நான் எனக்கு இது பிடிக்கலனாலும் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அதாவது நான் இந்த ப்ராடக்ட்டை வந்து செகண்டாக நான் வந்து வாங்கினேன். ஏன் அப்படின்னா அந்த சீரம் ஆயிலை வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த ஆயில் வந்து வாங்கினேன். இது வந்து அவங்களோட ரோஸ்மெரி மின்ட் ஆயில். இதுவுமே அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க. லைக் வந்து ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும், ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இதுவும் அந்த சீரமும் வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணனால எதில் ரிசல்ட் இருந்துச்சுன்னு தெரில. பட் ஓவராலாக எனக்கு ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் ஏன் மின்ட் வாங்கினேன் அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். உங்களோட ஓஜி ப்ராடக்ட் வந்து ரோஸ்மெரி வித் லாவெண்டர் அந்த ஆயில் தான் வந்து அவங்களோட ரொம்ப ஃபேமஸான ப்ராடக்ட். பட் அது நான் இன்னும் ட்ரை பண்ணல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஃப்ரீ, மினரல் ஆயில், நோ மினரல் ஆயில், சிலிக்கான் ஃப்ரீ எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 225 ml, எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 400 rupees. ஓகே. கன்டென்ட்க்கு ஏற்ற மாதிரி ஓகே தான். பிகாஸ் ரிசல்ட்டுமே வந்து நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப உங்களுக்கு வந்து ஹெவியாக இருக்காது. ஒரு மாதிரி லைட் வெயிட்டாக தான் இருக்கும். இன்னொன்று அந்த சீரமில் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். அந்த சீரம் போட்டிங்கனாலே கண்டிப்பாக வெளியில் போனீங்கன்னா எல்லாரும் கேட்பாங்க, என்ன மருந்து ஏதோ மருந்து போட்டிருக்கீங்களா, ஏதோ மெடிசன் எடுத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அதில் வந்து ஒரு மெடிசன் ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் கொஞ்சம் நல்லா இருக்காது. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே நல்லா இருக்காது. ஆனால் எனக்கு வந்து யூஸ் பண்ணி பழகிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து டெய்லியுமே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆயில் சொல்லியிருக்காங்க. ஸ்கேல்ப் ட்ரீட்மெண்ட் நல்லா வந்து நீங்கள் வந்து ஸ்கேல்ப்பில் வந்து போட்டுட்டு நல்லா மசாஜ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த பாட்டிலோட கேப்புமே பார்த்திங்கன்னா அப்படி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேரெக்டாகவே வந்து ஸ்கேல்ப்பில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைக் இந்த இண்டுலேக்கால வந்துச்சுல குட்டி குட்டியாக டேரெக்டாக வந்து ஸ்கேல்ப்பில் போடுற மாதிரி அந்த மாதிரி இந்த இது கொடுத்துருக்காங்க. பட் நான் இன்னும் யூஸ் பண்ணதில்லை. இன்னொன்று என்னென்னா, நான் இப்படி ப்ராடக்ட் வந்து டேரெக்டாக வந்து யூஸ் பண்ண நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நமக்கு டேண்ட்ரஃப் ஏதாச்சும் திரும்ப அதிலேயே போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். கையில் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த ட்ராப்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்கனாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் அதான் சொல்லியிருக்காங்க, பூஸ்ட் ஹேர் க்ரோத், கண்டிஷன்ஸ் அண்ட் கூல் ட்ரை ஸ்கேல்ப். ஆமாம், அதை நான் பார்த்தேன். அதாவது ஒரு சில்லிங் எஃபெக்ட் இருக்கும். அதை அப்ளை பண்ணக்கப்புறம் அது நல்லாயிருக்கும். இப்போ உங்கள் பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆகும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணலாம். பிகாஸ் என் பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆகிட்டே இருக்கும் ஒரே தான். ஸோ அதுக்கு நான் இது யூஸ் பண்ணேன். எனக்கு நல்லா இருந்துச்சு. ஸ்மூத் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ். அதே மாதிரி உண்மை தான். எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி எனக்கு வந்து ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வந்து பெருசாக நான் பார்க்கல. எனக்கு நார்மலாகவே அவ்வளோ இருக்காது. இன்னுமே பார்த்தீங்கன்னா இதில் நான் பெருசாக வந்து எனக்கு ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமான மாதிரியோ இல்லை வந்த மாதிரியோ நான் எதுவுமே பார்க்கல. ஓகே, அவ்வளோதான். நான் வந்து எல்லாமே வந்து ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ஆயிலுமே வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் இப்போ ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணது வந்து இந்த ஆயில். இது என்னென்னா கேஸ்டர் ஆயில். பிகாஸ் எனக்கு வந்து நார்மலாகவே பார்த்திங்கன்னா ஹேருக்கு வந்து மற்ற ஆயில் கம்பேர் பண்ணும்போது கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம அது எனக்கு அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து கொஞ்சம் ஹேர் க்ரோத் நல்லா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஹேருமே வந்து கொஞ்சம் திக்கனிங் ஆகிற மாதிரி ஃபீல் இருக்குது. இந்த ப்ராடக்ட் இல்லை, நான் நார்மலாக வந்து ஒரு பேசிக்கான கேஸ்டர் ஆயில் இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சுட்டு தான் நான் வந்து இந்த ஆயில் வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் இல்லை, நார்மலாகவே கேஸ்டர் ஆயில்ங்கிறது உங்களுக்கு திக்காக ஹெவியாக இருக்கும். அதனால் எல்லாருக்கும் அது வந்து அப்ளை பண்ண பிடிக்காது. உங்களுக்கு அது ஓகேனா நீங்கள் தாராளமாக இது வந்து வாங்கி ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கேஸ்டர் ஆயிலில் வந்து ஒரு பியூர் கோகோனட் ஆயில் வாங்கி நீங்கள் அது கூட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ண ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஹெவியாக தான் இருக்கும். இந்த ஆயில் அப்ளை பண்ணவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நான் இந்த ஆயில் எடுத்துகிட்டு சீரம் போட்டுட்டு நான் ஃபுல்லாக ஹேர் ஃபுல்லாக பண்ணலனாலும் கொஞ்சம் இந்த இடம் இருக்குல்ல, அந்த உச்சின்னு சொல்லுவாங்களா, அந்த இடத்துல மட்டும் நல்லா வச்சு அப்ளை பண்ணிப்பேன். ஏன்னா எனக்கு அங்கே தான் கொஞ்சம் ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப கம்மியாக தெரியுது. ஸோ அதனால நான் யூஸ் பண்ணிப்பேன். இந்த கேஸ்டர் ஆயில் பார்த்தீங்கன்னா பூஸ்ட் ஹேர் க்ரோத்,
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அண்ட் ஸ்கின்க்குமே நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஐப்ரோஸ் அண்ட் லேஷஸ் அது எனக்கு தெரியும். அதாவது இந்த விளக்கெண்ணெய் கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெய் வந்து நமக்கு வந்து ஐப்ரோஸ் அப்புறம் வந்து லேஷஸ் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். நீங்கள் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் எடுத்துகிட்டு லைக் அந்த ஸ்பூலி ப்ரஷ் இருக்குல்ல, ஸ்பூலி ப்ரஷ் இல்லை அப்படின்னாலுமே பட்ஸ் இருக்குல்ல, பட்ஸ் எடுத்துகிட்டு கூட நீங்கள் அந்த ஆயிலில் டிப் பண்ணி ஜஸ்ட் அதை வந்து அப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் பார்க்கலாம். ஐப்ரோஸ்லாம் சிலருக்கு ரொம்ப லைட்டாக இருக்கும். அவங்களாம் இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே ரிசல்ட் இருக்கும். கண்டென்ட் பார்த்தீங்கன்னா 120 ml, எம்ஆர்பி வந்து 275. ஓகே, ப்ரைஸ்க்கு ஏற்ற இதுதான், கண்டென்ட்க்கு ஏற்ற ப்ரைஸ் தான். எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவேனான்னு கேட்டால் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எனக்கு ஆக்சுவலாக இவங்க இதில் வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே ரொம்ப பிடிச்சிருக்கு எக்ஸப்ட் அவங்களோட ஷாம்பூ தவிர. ஷாம்பூ மட்டும் எனக்கு பிடிக்கல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதில் இப்போ இந்த ஷாம்பு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா பெருசாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் அப்படிலாம் ஹேரில் இருக்காது. சம்திங் ஏதோ மருந்து ஸ்மெல் தான் வரும். உங்கள் ப்ராடக்ட்டில் எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட் எல்லாத்துலேயுமே அந்த மருந்து ஸ்மெல் வந்து வருது, ஒரு மெடிசனல் ஸ்மெல் வருது. ஏன் அப்படின்னா அவங்க தான் சொல்கிறாங்களே நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், எல்லாமே நேச்சுரலாக ஆட் பண்ணியிருக்கோம். மேபி அதனால இருக்கலாம். உங்களுக்கு தேவையான விஷயம் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளை கொடுக்குறேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.